மகாநதி சீரியல் ப்ரிடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயோட டைரியை சீக்கிரமாகவே காவேரி படித்து பார்த்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விஜயோடையும் குழந்தையோடையும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. விஜய் காவேரி பேசினதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் காவேரியை விட்டு கொஞ்ச நாள் விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு முடிவெடுத்து காவேரியை கோவமாக திட்டி வீட்டை விட்டு அனுப்பி விட்டுடுறாங்க. இங்கே காவேரி இருக்கிற இடத்துல குழந்தையும் இருக்கக்கூடாதுன்னு வேற விஜய் முடிவெடுத்து அம்முவை ஸ்கூலுக்கும் அனுப்பி விட மாட்டாங்க. அம்முவும் காவேரியை பார்க்காம ரொம்ப காவேரியை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் விஜய் அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, தாத்தா அம்முவை நான் வேறு ஸ்கூலில் சேர்த்து விடலான்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னதும் தாத்தா இருந்துட்டு, எதுக்காக விஜய் இப்படியெல்லாம் பண்ணுற, அம்மாவையும் குழந்தையும் நீயே பிரிக்கிற மாதிரி இருக்குது விஜய், வேண்டாம். காவேரி தெரிந்தோ தெரிஞ்சாமலோ அவள் குழந்தைன்னு தெரியாமலே அம்மு மேலே அவ்வளோ பாசம் காட்டுறா. ஆனால் நீ எதுக்கு விஜய் அம்முவையும் காவேரியும் பிரிக்கிற, நாங்கள் தான் தெரிஞ்சே தப்பு பண்ணோம், நீயும் எதுக்கு அந்த தப்பே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, தாத்தா எனக்கு வேறு வழி தெரியலை, காவேரி அம்முவும் பிரிஞ்சிருக்கணும்னு நான் ஆசைப்படல, ஆனால் அம்மு மேலே காவேரி பாசம் காட்டுறா, காவேரி மேலேயும் அம்மு பாசம் காட்டுறா, காவேரி பேசுகிறதெல்லாம் நடந்துக்கலாம் பார்த்தா அவள் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா போலுக்க, அப்புறம் அம்முவோட நிலைமை என்ன ஆகுறது, என்னாலேயே அதை தாங்க முடியல தாத்தா, அதனால காவேரியை விட்டு விலகி இருக்கதான் நல்லதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, என்னப்பா விஜய் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு தாத்தா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு, தாத்தா நான் எடுத்த முடிவு தான் சரி. விஜய் சொல்கிறாங்க, அம்முவை வேறு ஸ்கூலில் தான் சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு. நேரத்தில் தாத்தா, சரிப்பா நீ உனக்கு எந்த நல்லதுன்னு தோணுதோ அதை செய், என்னால் என்ன முடிவெடுக்கணும்னு தெரியலை அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு போய்ட்றாங்க. இங்கே காவேரி அம்மு ஸ்கூலுக்கு வர்றதுனால அங்கே ஸ்கூலில் அம்மு இருக்க சேரை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே அம்மு ஸ்கூலுக்கு வருவா, மிஸ்ன்னு 1008 தடவை கூப்பிட்டு பேசுவா, ஆனால் இப்போ அம்மு ஸ்கூலுக்கு வரலையே அப்படின்ட்டு காவேரிக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அம்மு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இங்கே அம்முவும் காவேரியை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காவேரியை விஜய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசி அனுப்புனாலும் ஆனால் காவேரி மேலே விஜய்க்கு இருக்கிற பாசம் போகவே இல்லை. விஜய் காவேரிக்கும் தனக்கும் கல்யாணம் ஆன ஃபோட்டோவை எடுத்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிடு காவேரி, நீ என்னை விட்டு போயிடாதீங்கன்னு என்கிட்ட சொன்னேன், ஆனால் நான் உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி உன் பக்கத்தில் தான் இருந்தேன், ஆனால் உனக்கு என்னை பிடிக்கவே இல்லையே, நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த முடிவை தவிர வேறு எந்த முடிவு எடுக்க சரியானதுன்னு தெரியலை, அதனால தான் நான் உன்னை கோவமாக பேச வேண்டியதாயிடுச்சு அப்படின்ட்டு விஜய் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி உனக்கு சீக்கிரமாகவே பழசெல்லாம் ஞாபகம் வந்தால் நல்லா இருக்கும் காவேரி, ஞாபகம் வராமல் உங்ககிட்ட நான் உண்மையை சொல்ல முடியாமல் என் மனசில் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு நான் வருத்தப்பட்டு இருக்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது, நீ வார்த்தையாலே என்னை கொல்ற, அதனால தான் என்னால் தாங்கிக்கவே முடியலை, அதான் உங்ககிட்ட கோவமாக பேச வேண்டியதாகிடுச்சு அப்படின்ட்டு விஜய் ஃபோட்டோவை பார்த்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு. இங்கே அம்மு, என்ன அப்பா அதில் என்ன தான் பார்த்தாங்க, அதில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அப்பா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியலையேன்னு அம்மு நினச்சிட்டு இருக்காங்க. நேரத்தில் விஜய் பாத்ரூம் போயிட்டு குளிக்கிறதுக்காக போகிறாங்க. உடனே அம்மு, அப்பாவோட கபோர்டில் தானே அது இருந்துச்சு, அப்பா அவங்க கபோர்டில் எதையுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, நான் அப்பா கபோர்டில் எப்படியாவது அந்த ஃபோட்டோவை பார்த்தே ஆவேன், என்ன தான் அப்பா பார்த்தாங்க, அதை பார்த்ததும் ஏன் அப்பா அவ்வளோ ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு அம்மு வந்து அந்த கபோர்டில் இருக்கிற ஃபோட்டோவை எடுக்கிறதுக்காக சேர் மேலே ஏறுறாங்க. ஏறினதும் ஃபோட்டோவை எடுக்க போகிறாங்க. ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி விஜய் வந்ததும் அம்மு என்ன பண்ணுற அப்படின்னு விஜய் வந்து அதட்டுறாங்க. அதட்டினதும் அம்மு இருந்துக்கிட்டு, இல்லைப்பா நீங்கள் அதில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிங்களே, அதான் அது என்னதுன்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்காக தான் எடுத்தேன்ப்பா அப்படின்ட்டு அம்மு சொல்கிறாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல என் கபோர்டு பக்கம் நீ வரக்கூடாது, அதுலேருந்து எதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது எதுக்காக அதை எடுக்க போனேன் அப்படின்னு விஜய் கத்துறாங்க. உடனே அம்மு இருந்துட்டு, சாரிப்பா நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தீங்களா, அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு, அப்படி என்ன தான் அது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் பார்த்தேன்ப்பா, நீங்கள் எதுக்காகப்பா அழுதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, இல்லைடா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எப்படியோ குழந்தைய சமாளிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அம்மு, அப்பா ஏதோ பார்த்து வருத்தப்பட்டாங்க, ஆனால் அதை பார்க்கலான்னு நினச்சா அதுக்குள்ளேயே அப்பா வந்துட்டாங்களே அப்படின்ட்டு அம்மு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் விஜய் கிளம்பி வேலைக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அம்மு நீ பத்திரமா வீட்டில் இருக்கணும், அப்பா உன்னை வேறு ஸ்கூலுக்கு சேர்க்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன், அதுக்கு வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கிட்ட வந்து விஜய் வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னப்பா காவேரி மிஸ் தானே அந்த ஸ்கூலில் இருப்பாங்க, அந்த ஸ்கூல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வேறு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அம்மு அழுதுகிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துக்கிட்டு, நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் எடுக்கிறது தான் முடிவு, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்கவே முடியாது அப்படின்ட்டு விஜய் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அம்மு கிட்ட. அம்மு அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ கீழே ஏதோ ஃபோட்டோ கிடக்கிறத அம்மு பார்த்துடுறாங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது விஜய் காவேரியோட கல்யாண ஃபோட்டோ கீழே விழுந்துருது. அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அப்பா
அப்பாவும் மிஸ்ஸும் இருக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ண மாதிரி ஃபோட்டோ இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்கு அதிர்ச்சியா இருக்குது. இத பார்த்து தானே அப்பா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்பாவும் மிஸ்ஸும் இருக்காங்க. அப்பா ஏற்கனவே மிஸ் மாதிரியேவும் அம்மா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்பன்னா இது அம்மாவா? அப்படி சொல்லிட்டு அம்மு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனேவும் இதை உடனேவும் நம்ம மிஸ் கிட்ட சொல்லணும். மிஸ் கிட்ட சொன்னா தான் மிஸ் வந்து உண்மையை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்படியே எங்கள் அம்மா மாதிரியே மிஸ் இருக்காங்க அப்படின்னு மிஸ் கிட்ட சொல்லணும். அப்படி சொன்னோன்னா மிஸ் வந்து கண்டிப்பாக எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு அம்மு வந்து அவங்க மனசில் தோணுது. உடனேவும் அம்மு வந்து அவங்க மிஸ்ஸுக்கு எப்படி பேச அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காவேரி அம்மு ஸ்கூலுக்கு வராதனால அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சாரதா என்னடி ஒரு மாதிரியே இருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா அம்மு இப்போ ஸ்கூலுக்கு வரவே இல்லை, அதனால் அதை நினச்சி எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒன்றால் தான்டி, ஒன்றால் தான் பாவம் அந்த தம்பி அம்முவை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் போயிட்டார் அப்படின்னு சாரதா காவேரியை திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே அம்மு இருந்துக்கிட்டு அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா எனக்கு மிஸ் கிட்ட பேசாமல் நல்லாவே இல்லை தாத்தா, ப்ளீஸ் தாத்தா ஒரு தடவை நான் மிஸ் கிட்ட பேசிக்கிடுறேன் அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. தாத்தா இருந்துக்கிட்டு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவன் திட்டுவானே ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ளீஸ் தாத்தா ஒரு தடவை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வந்து சொல்கிறாங்க. சரி அப்பா வரதுக்கு முன்னாடி பேசிவிட்டு என்கிட்ட ஃபோனை கொடுத்துடணும் அப்படின்ட்டு இங்கே தாத்தா சொன்னதும் அம்மு கிட்ட காவேரி மிஸ் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கொடுக்குறாங்க தாத்தா. உடனே அம்மு ஃபோன் காதில் வச்சுருக்காங்க. இங்கே தாத்தாவோட நம்பர்லேருந்து கால் வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை பார்க்குறாங்க. அவர் எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னு தெரியலையே அப்படின்ட்டு உடனே காவேரி ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணதும் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மு வந்து பேசுகிறாங்க. உடனே இங்கே காவேரி இருந்துட்டு அம்மு எப்படிடா இருக்க, எதுக்குடா ஸ்கூலுக்கே வர மாட்டேங்கிற, உன்னை பார்க்காம நல்லாவே இல்லை அப்படின்ட்டு காவேரி இங்கே அழுதுகிட்டே பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் அம்மு இருந்துக்கிட்டு மிஸ் உங்களை பார்க்காம எனக்கும் நல்லாவே இல்லை, அப்பா என்ன தெரியல ஸ்கூலுக்கே விடமா இருக்காங்க, நானும் உங்களை பார்க்கணும் சொல்கிறேன், ஆனால் அப்பா ஸ்கூலுக்கே விடமா இருக்காங்க அப்படின்னு அம்மு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அம்மு திடீர்னு எதுக்காக கால் பண்ணியிருந்திருக்கேன், நானே உனக்கு பேசணும்னு நினச்சேன், ஆனால் உங்கள் வீட்டுக்கு தான் என்னால் வர முடியல அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அம்மு இருந்துட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல மிஸ், உங்களை பார்க்காம எனக்கு நல்லாவே இல்லை, அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் மிஸ் அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. என்னடா விஷயம் அப்படின்ட்டு இங்கே காவேரி கேட்டதும் மிஸ் அப்பா என்னை வேறு ஸ்கூலில் சேர்த்து விட்றதா முடிவு பண்ணிட்டாங்க மிஸ், இனிமேல் நான் அந்த ஸ்கூலுக்கு வர மாட்டேன், நீங்களும் எனக்கு டீச்சராக இருக்க மாட்டீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு அம்மு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு காவேரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த நேரத்தில் அம்மு இருந்துக்கிட்டு மிஸ் இன்னொரு விஷயம் மிஸ், உங்களை மாதிரியே எங்கள் அம்மா இருப்பாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இப்போ எங்கள் அம்மாவும் அப்பாவும் கல்யாண ஃபோட்டோவை நான் பார்த்தேன், அப்படியே எங்கள் அம்மா உங்களை மாதிரியே இருக்காங்க மிஸ், நீங்கள் அதை பார்த்தா நம்பவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மா சொல்கிறாங்க. இங்கே காவேரிக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. என்னது என்ன மாதிரியே உங்கள் அம்மா இருப்பாங்களா, என்ன சொல்கிறாமோ அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே இங்கே அம்மா இருந்துக்கிட்டு ஆமாம் மிஸ், நான் இப்போ ஒரு ஃபோட்டோவில் பார்த்தேன் எங்கள் அப்பாவுக்கு கல்யாண ஃபோட்டோவை, எங்கள் அம்மா அப்படியே உங்களை மாதிரியே இருக்காங்க, நீங்கள் தான் எங்கள் அம்மாவா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. உடனே காவேரி கொஞ்சம் அதிர்ச்சியாகி நின்றுட்டுருக்காங்க. இதில் ஏதோ இருக்குது, ஏதோ என்கிட்ட எல்லாரும் சேர்ந்து மறைக்கிறாங்களா, அம்மு சொல்கிற மாதிரி நான் தான் விஜயோட ஒய்ஃபா அப்படின்னு இங்கே காவேரிக்கே சின்னதாக டவுட் வருது. என்னடா அம்மு சொல்கிறேன், சரிடா ஃபோனை வை, அந்த ஃபோட்டோவை மட்டும் எனக்கு அனுப்பிவிட முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க அம்மு இருந்துக்கிட்டு. அம்மு கிட்ட காவேரி கேட்குறாங்க. உடனே அம்மு காவேரி அந்த ஃபோட்டோவை அனுப்பி விட்றாங்க. உடனே காவேரி அந்த ஃபோட்டோவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இது எப்படி, அது ஒரே மாதிரியே இருப்பாங்க, ஆனால் இது உண்மையிலேயும் அவங்க ஒய்ஃப் தானா, இல்லாட்டி நான் தான் அவங்க ஒய்ஃபானு எங்கள் காவேரிக்குள்ளே 1008 கேள்வி இருக்குது. இது அம்மா கிட்ட கேட்கணும்னு இங்கே கோவமாக போகிறாங்க. இது சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.